குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை. இந்த பாடத்துக்கான லைன் பை லைன் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாடம் 6th செகண்ட் டேர்ம் ஹிஸ்ட்ரியில் 3rd லெசனாக இருக்குது. டோட்டலாக 111 கொஷின்ஸ் இருக்குது. வட இந்தியாவில் புதிய அறிவு மலர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் மகாவீரர், கௌதம புத்தர். இரும்பை பயன்படுத்துவதில் ஏற்பட்ட நிபுணத்துவம் மற்றைய மகா ஜனபதங்களை விட எது எழுச்சி பெற முக்கிய காரணமாயிற்று? மகதம். சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும் சொல் கனா. சங்கா என்பதன் பொருள் மன்றம். கிமு 6ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் செயல்பட்ட அரசுகள் 2. அவை கனசங்கங்கள், முடியாட்சி அரசுகள். சிறிய நிலப்பகுதியில் மேட்டுக்குடி மக்களை கொண்ட குழுவால் ஆளப்பட்டது கனசங்கங்கள். கனசங்கங்கள் பின்பற்றியது சமத்துவ மரபுகள். ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆள்வது முடியாட்சி அரசு. முடியாட்சி அரசுகள் பின்பற்றியது வைதீக வேத மரபுகள். மக்கள் குழுவாக குடியேறிய தொடக்ககால இடங்கள் ஜனபதங்கள். ஜனபதங்கள் பின்னர் டேஸ் ஆக மாறின. குடியரசுகளாகவும் சிற்றரசுகளாகவும் மாறின. கிமு 6ஆம் நூற்றாண்டில் சிந்து கங்கை சமவெளியில் எத்தனை மகாஜனபதங்கள் இருந்தன? 16. அவை குரு, பாஞ்சாலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, காசி, மல்லம், கோசலம், அவந்தி, சேதி, வத்சம், மத்சயம், சூரசேனம், அஸ்மகம், காந்தாரம், காம்போஜம். கிமு 6ஆம் நூற்றாண்டில் இருந்த 4 முக்கிய மகாஜனபதங்கள். மகதம் பீகாரை மையமாக கொண்டு செயல்பட்டது. அவந்தி உஜ்ஜயினி. கோசலம் கிழக்கு உத்தரப்பிரதேசம். வத்சம் கோசாம்பி அலகாபாத். எத்தனை அரச வம்சங்கள் மகதத்தை ஆண்டன? 4 அரச வம்சங்கள் மகதத்தை ஆண்டன. அவைகள் ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். ஹரியங்கா வம்சத்தை தோற்றுவித்தவர் பிம்பிசாரர். கங்கை சமவெளியின் கீழ்ப்பகுதியில் அமைந்து இருந்தது மகதம். படையெடுப்பு, திருமண உறவு ஆகிய வழிகளில் பிம்பிசாரர் எந்தெந்த பகுதிகளில் தமது அரசை விரிவுபடுத்தினார்? லிச்சாவி, மதுரா, கோசலம். பிம்பிசாரரின் மகன் அஜாத சத்ரு. புத்தரின் சமகாலத்தவர் அஜாத சத்ரு. முதல் பௌத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் ராஜகிருகம். முதல் பௌத்த சமய மாநாட்டை கூட்டியவர் அஜாத சத்ரு. பாடாலிபுத்திரத்தில் புதிய தலைநகருக்கான அடித்தளமிட்டவர் உதயன். உதயன் பார்த்தீங்கன்னா அஜாத சத்ருவின் மகன். ஹரியங்கா அரச வம்சத்தை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற வம்சம் சிசுநாக வம்சம். காலசோகா எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்? சிசுநாக வம்சம். தலைநகரை ராஜகிருகத்தில் இருந்து பாடாலிபுத்திரத்திற்கு மாற்றியவர் காலசோகா. 2ஆம் பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் வைஷாலி. 2ஆம் பௌத்த மாநாட்டை கூட்டியவர் காலசோகா. இந்தியாவில் முதலில் பேரரசை உருவாக்கியவர்கள் நந்தர்கள். முதல் நந்த வம்ச அரசர் மகாபத்மநந்தர். மகாபத்மநந்தரை தொடர்ந்து அவருடைய 8 மகன்களும் ஆட்சி செய்தனர். அவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? நவநந்தர்கள். கடைசி நந்த வம்ச அரசரான தனநந்தர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? சந்திரகுப்த மௌரியர். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் நாலந்தா. மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம் நாலந்தா. நாலந்தா யாருடைய ஆட்சி காலத்தில் மிக புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது? குப்தர்கள். நாலந்தா என்பது டேஸ் மொழிச்சொல் சமஸ்கிருதம். நாலந்தா என்ற சொல் டேஸ் என்ற சொல்லில் இருந்து உருவானது. நா குட்டல் அலம் குட்டல் தா. நாலந்தா என்பதன் பொருள் வற்றாத அறிவை அளிப்பவர். மௌரிய பேரரசு பற்றி அறிய உதவும் கல்வெட்டு சான்றுகள் அசோகரின் கல்வெட்டு பேராணைகள், ஜூனாகத் கல்வெட்டு. மௌரிய பேரரசை பற்றி அறிய உதவும் சமய சார்பற்ற இலக்கியங்கள் கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம், விசாகதத்தரின் முத்ராராட்சசம், மாமூலனாரின் அகநானூற்று பாடல். வெளிநாட்டு சான்றுகள் தீபவம்சம், மகாவம்சம், மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா. மெகஸ்தனிஸ் யாருடைய தூதுவர்? செலுக்கஸ் நிக்கேட்டர். செலுக்கஸ் நிக்கேட்டர் என்பவர் கிரேக்க ஆட்சியாளர்.
மெகஸ்தனிஸ் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தார்? 14 ஆண்டுகள். மௌரிய பேரரசின் தலைநகரம் பாடாலிபுத்திரம், தற்போதைய பாட்னா. மௌரிய பேரரசின் காலம் கிமு 322 முதல் 187 வரை. மௌரிய பேரரசின் முக்கிய அரசர்கள் சந்திரகுப்தர், பிந்துசாரர், அசோகர். பாடாலிபுத்திரத்தில் எத்தனை நுழைவு வாயில்கள் இருந்தன? 64. பாடாலிபுத்திரத்தில் எத்தனை கண்காணிப்பு கோபுரங்கள் இருந்தன? 570. இந்தியாவின் முதல் பெரிய பேரரசு மௌரிய பேரரசு. மௌரிய பேரரசை மகதத்தில் நிறுவியவர் சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்தரை தென்னிந்தியாவிற்கு அழைத்துச் சென்ற சமண துறவி பத்ரபாகும். சந்திரகுப்தர் டாஸில் சமணச் சடங்கான சல்லேகனா செய்து உயிர் நீத்தார். சரவணபெலகுலா. சரவணபெலகுலா இந்த ஊர் பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் உள்ளது. சல்லேகனா என்பது உண்ணா நோன்பிருந்து உயிர் துறத்தல். சல்லேகனா என்பது ஒரு சமணச் சடங்காகும். பிந்துசாரரின் இயற்பெயர் சிம்ஹசேனா. பிந்துசாரரின் தந்தை பெயர் சந்திரகுப்த மௌரியர். கிரேக்கர்கள் பிந்துசாரரை எவ்வாறு அழைத்தனர்? அமிர்தகதா. அமிர்தகதா என்பதன் பொருள் எதிரிகளை அழிப்பவன். பிந்துசாரரின் மகன் அசோகர். பிந்துசாரர் தனது மகன் அசோகரை எந்த பகுதியின் ஆளுநராக நியமித்தார்? உஜ்ஜயினி. மௌரிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்ற அரசர் அசோகர். தேவனாம்பிரியர் என அழைக்கப்பட்டவர் அசோகர். தேவனாம்பிரியர் என்பதன் பொருள் கடவுளுக்கு பிரியமானவன். கலிங்கப்போர் நடைபெற்ற ஆண்டு கிமு 261. கலிங்கப்போரில் வென்றவர் அசோகர். கலிங்கப்போரின் பயங்கரத்தை அசோகர் தன்னுடைய எத்தனையாவது பாறை கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளார்? 13வது பாறை கல்வெட்டு. அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் என்று கூறியவர் H.G. வெல்ஸ். சந்த அசோகர் என்றால் கொடிய அசோகர் என்று பொருள். தம்ம அசோகர் என்றால் நீதிமான் அசோகர். அசோகர் எந்த போருக்கு பின் ஒரு பௌத்தரானார்? கலிங்கப்போர். அசோகரின் எந்த கல்வெட்டில் தர்மத்தின் பொருள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது? 2வது தூண் கல்வெட்டு. இந்தியாவின் தேசிய கொடியில் உள்ள மைய சக்கரம் எதிலிருந்து பெறப்பட்டது? சாரநாத்தில் உள்ள அசோகருடைய கற்றூன். அசோகரின் மகன் பெயர் மகிந்தா. அசோகரின் மகள் பெயர் சங்கமித்ரா. அசோகர் தனது மகளையும் மகனையும் எங்கு அனுப்பி வைத்தார்? இலங்கை. அசோகர் தனது மகளையும் மகனையும் இலங்கை அனுப்ப காரணம் பௌத்த மதத்தை பரப்புதல். அசோகர் நியமித்த தர்ம மகா மாத்திரிகர்களின் பணியாது? பௌத்தத்தை பரப்புதல். அசோகர் 3வது பௌத்த மாநாட்டை கூட்டிய இடம் பாடலிபுத்திரம். அசோகருடைய ஆணைகள் மொத்தம் எத்தனை? 33. அசோகரின் பேராணைகள் எதை விவரிக்கின்றன? அமைதி, நேர்மை, நீதி ஆகியவற்றின் மீது அசோகர் கொண்டிருந்த நம்பிக்கை மற்றும் மக்களின் நலன். அரசரால் அல்லது உயர் பதவியில் இருப்பவரால் வெளியிடப்பட்ட ஆணை அல்லது பிரகடனம் பேராணை. அசோகர் கல்வெட்டுகளில் எழுத்துமுறை. சாஞ்சி கல்வெட்டில் பிராமி எழுத்துமுறை. காந்தகர் கல்வெட்டு கிரேக்கம் மற்றும் அராமிக் எழுத்துமுறை. வடமேற்கு பகுதிகளில் உள்ள கல்வெட்டுகள் கரோஸ்டி எழுத்து வடிவத்தில் இருந்தது. அசோகரின் எந்த பாறை கல்வெட்டுகள் மூவேந்தர்களையும் சத்திய புத்திரர்களையும் பற்றி குறிப்பிடுகின்றன? 2ஆம் மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டு. மௌரிய பேரரசின் மேலான இறையாண்மை மற்றும் அதிகாரம் உடையவர் அரசர். அரசருக்கு உதவிய அமைச்சரவையின் பெயர் மந்திரி பரிஷத். இந்த மந்திரி பரிஷத்துல ஒரு புரோகிதர், ஒரு சேனாதிபதி, ஒரு மகா மந்திரி மற்றும் இளவரசன் இருந்தாங்க. அரசுக்கு அதிக வருவாய் ஈட்டி தந்தது நிலங்கள். லும்பினியில் உள்ள அசோகரது கல்வெட்டு குறிப்பிடும் 2 வரிகள் பாலி பாகா. மொத்த விளைச்சலில் டாஸ் பங்கு நிலவரியாக வசூலிக்கப்பட்டது? 6இல் 1 பங்கு. மௌரியரின் நீதி நிர்வாகத்தில் நீதித்துறையின் தலைவர் அரசர். மௌரியரின் இராணுவ நிர்வாகத்தில் படைகளின் தலைமை தளபதி அரசர். எந்த கல்வெட்டில் சுதர்சனா ஏரியினும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? ஜூனாகத் அல்லது கிர்னார் கல்வெட்டு. ஜூனாகத் அல்லது கிர்னார் கல்வெட்டு யாருடைய காலத்தைச் சேர்ந்தது? ருத்ரதாமன். மயில், மலை, பிறைச்சந்திர வடிவம் பொறிக்கப்பட்ட டாஸ் நாணயங்கள் வழக்கத்தில் இருந்தன? வெள்ளி நாணயங்கள்.
மாசாகாஸ் என்று அழைக்கப்பட்டது செப்பு நாணயங்கள். இராணுவத்தை நிர்வகிக்க 30 நபர்களை கொண்ட குழு 5 உறுப்பினர்களை கொண்ட எத்தனை குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தன? 6 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. அவை கடற்படை, ஆயுதங்கள், காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை. மௌரியர் ஆட்சி காலத்தில் நகர நிர்வாகத்தில் உதவி செய்த அதிகாரிகள் ஸ்தானிகா, கோபா. நகர நிர்வாகம் எந்த அதிகாரியின் கீழ் இருந்தது? நகரிகா. மாசாகாஸ் என்பது டேஸ் நாணயம், செப்பு. மதுரையில் சிறப்புமிக்க துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டன என்று எந்த நூல் கூறுகிறது? அர்த்தசாஸ்திரம். அர்த்தசாஸ்திரத்தை எழுதியவர் சாணக்கியர். மௌரியரின் ஆட்சியின் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் நறுமணப் பொருட்கள், முத்துக்கள், வைரங்கள், பருத்தி இழைத்துணி, சங்குகள், சிப்பிகள், தந்தத்தினால் ஆன பொருட்கள். மௌரியர் ஆட்சி காலத்தில் இறக்குமதி பொருட்கள் குதிரைகள், தங்கம், கண்ணாடி பொருட்கள், லினன். நீர் வளம், மரங்கள், காடுகள், காட்டுச்சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள் யக்ஷன். யக்ஷாவின் பெண் வடிவம் யக்ஷி. செங்கல் அல்லது கற்களால் கட்டப்பட்டுள்ள அரைக்கோள வடிவமுடைய குவிமாடம் போன்ற அமைப்பு ஸ்தூபி. புத்தரின் உடல் உறுப்புகளின் எச்சங்கள் எதன் மையத்தில் வைக்கப்பட்டிருக்கும்? ஸ்தூபி. சாரநாத்தில் உள்ள ஒற்றைக்கல் தூணின் சிகர பகுதியில் இடம்பெற்றுள்ளது எது? தர்ம சக்கரம். அசோகருடைய அர்ப்பணிப்பு கல்வெட்டுகள் காணப்படும் இடம் பராபர் குன்று. நாகார்ஜுனா கொண்டாவில் உள்ள 3 குகைகளில் யாருடைய கல்வெட்டு உள்ளது? தசரத மௌரியர். தசரத மௌரியர் பார்த்தீங்கன்னா அசோகரினுடைய பேரன். மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யாரால் கொல்லப்பட்டார்? தளபதி புஷ்யமித்ர சுங்கரால் கொல்லப்பட்டார். மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிருகத்ரதா. சுங்க வம்சத்தை நிறுவியவர் புஷ்யமித்ர சுங்கர். ராஜகிரகத்தின் தற்போதைய பெயர் ராஜ்கிர். பாடலிபுத்திரத்தின் தற்போதைய பெயர் பாட்னா. கலிங்கத்தின் தற்போதைய பெயர் ஒடிஷா. கிமு 3ஆம் நூற்றாண்டில் சீன பெருஞ்சுவரை இணைத்தவர் குன்ஷி ஹங். கிரீஸ் நாட்டில் உள்ள ஒலிம்பியாவில் கிமு 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் டேஸ் என்ற கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது? ஜியஸ்.